மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் உயிர்த்தெழுந்த ஆராதனை இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தினீர், எங்களோட இடைப்பட்டீர். ஆண்டவர், இந்த வார்த்தை உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். பேசுகிற அடியனையும் கேட்கிறவர்களையும் பலப்படுத்துவதாக. இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறவளை பார்த்து தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எங்க இல்லை? கல்லறையில் இல்லை. அல்லேலூயா. சிலை வழிபாடுள்ள ஸ்தலத்தில் இல்லை. பாரம்பரியமான ஆராதனையில் இல்லை. மனுஷ உபதேசத்தில் இயேசு இல்லை. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு சிலை வழிபாடு உள்ள இடத்துல போயிட்டு இயேசுவே போனீங்கன்னா அங்கேயும் உயிர் இல்லை, உங்களுக்கும் உயிர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம், சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தூதன் சொன்ன அவர் இங்க இல்லை. அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அவர் வார்த்தை ஒன்றும் கீழே விழாதுங்க. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அது நிறைவேறும். அது ஒன்றும் திரும்பி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உயிர்த்து எழுந்த இயேசு உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் அவரை காண்பீர்கள். அல்லேலூயா. அவரை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு முன்னே எதிர்படுவார். இங்கே அவரை உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்க போகிறார்கள். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவரை அறிவிக்க போகும்போது அவர் உங்களுக்கு எதிர்படுவார். புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கிறவரை வாயை திறந்து இயேசு உயிரோடு இருக்கிறார் சொன்னா அவர் உன்னோடு வருவார். அல்லேலூயா. அவர் உன்னை வாழ்த்துவார். அல்லேலூயா. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்த்துவார். அல்லேலூயா. அவர் எதிர்பட்டு வாழ்கின்றாராம். பொதுவாக நம்ம தான் அவர் வாழ்கணும், ஆனால் அவர் சொல்றாரு வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா கல்லறையில் இல்லை, அவர் உங்களோட வர்றார். உங்களை பார்த்துன்னுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மகனே மகளே, நீ ஆராதிக்கிறியா? இல்லை ஆராதனை இல்லை, வேற எதையோ நீ யோசனை இருக்கிறியா? அல்லேலூயா. அவர் உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. மரித்தவிடத்தில் தேடுகிறது என்ன? இன்னைக்கு அநேகர் மரித்த இடத்தில் தேடுகிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு அப்போது கிறிஸ்து. சில பேர் இன்னும் உயிரோடு எழுந்த இயேசு கூட இல்லை. எங்க இருக்கிறாங்க? மரித்தோர் இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. மரித்தோர் யாரு? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவர்களோடு, உலகத்தோடு. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில நீங்க போகும்போது யாரோட உட்கார போறீங்க? அல்லேலூயா. இயேசுவோட உட்கார போறீங்களா? உயிர் இல்லாத ஆட்களோட உட்கார போறீங்களா? உயிர் இல்லாத ஆட்களோட உட்கார்ந்தீங்கன்னா நீங்க யாரு? மரித்தோர். உங்களால பிரகாசிக்க முடியாது.
உங்க முகம் டல்லா இருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்க வந்த தூதனுடைய முகம் எப்படி இருந்தது? மின்னலை போல ஜொலிக்குதுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ள இருந்தா உன் முகம் பிரகாசிக்கும். பக்கத்துல கையை கொடுத்து, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள இருந்தா உங்க முகம் பிரகாசிக்கும். நீங்க எதையும் யோசிக்க மாட்டீங்க. ஆராதனை சீக்கிரம் போயிடுவணும்னு யோசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆனாலும் கர்த்தரோட தான் நான் கொண்டு போவேன். கர்த்தரை வீட்டுக்கு இட்டுன்னு போவேன். சகை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. ஏன் வெளியே வந்தான்? ஏன் வெளியே வந்தான்? உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்க வந்தான். அல்லேலூயா. அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் உழைப்பான். வீட்டில் இருந்து சகை எங்க வந்துட்டான்? ரோட்டுக்கு வந்துட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன பார்க்க வந்து நீ ரோட்டில் வரக்கூடாது. அல்லேலூயா. உன்னை எல்லாம் பாவின்னு சொல்றான், ஆனால் பரிசுத்தமுள்ள நான் உன்னை சந்திக்கிறேன். மீண்டும் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தார். ஏசு அவன் கையை பிடிச்சோன்னே சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் சர்வ வல்லவர் சொந்தமானா. சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் மனவாளர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல். இயேசுதா ரட்சகர், இயேசுதா என் ராஜா. இயேசுதா, இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானா. சர்வ வல்லவர் எஜமானன் மனவாளன். அல்லேலூயா. உயிரோடு இருந்த இயேசு 40 நாள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இயேசு ராஜா அவங்களோட பேசி கலிலேயாவுக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ கலிலேயா வந்து நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் என்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உன் கண்களுக்கு முன்பாக அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. கலிலேயாவுக்கு போய் அவர்களோட பேசிட்டு எங்க டிராவல் பண்றாரு? எங்க டிராவல் பண்றாரு? ட்ரெயின்ல போறாரு? ஃப்ளைட்ல போறாரு? அல்லேலூயா. எந்த மனுஷன் கண்டுபிடிக்கப்படாத அவர் மேகங்களோடு போகிறார். வனாந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 காரியங்களை அவர்கள் சந்தித்து பேசுகிறார். சந்தித்து பேசிட்டு சொல்றார், நான் போகிறேன். எங்கள் தூதன் சொல்கிறேன், ஏன்பா அனந்து பார்த்துனுங்கிற? அவர் உன்னுட்டு போலப்பா, திரும்ப வருவார். உனக்கு ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார், திரும்ப வருவார். விசுவாசிக்கிறீங்களா? உயிர் தந்த இயேசுவும் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க பாருங்க, அவங்க பார்த்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. என்ன தெரியுங்களா? இவ்வளோ பெரிய தேவன் எங்களோடு உறவாடி கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன் கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். அதை உணராமல் வந்துட்டீங்கன்னா, அல்லேலூயா, அந்த உயிர்த்ததின் வல்லமையை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த உயிர்த்ததின் வல்லமையை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். இங்கே ஒரு 7 காரியங்களே சொல்லுகிறேன். அதுக்குள்ளே சீக்கிரம் முடிஞ்சுவேன். 7 காரியம்னு ரொம்ப யோசிக்க வேணாம். அல்லேலூயா. 3 ரொம்ப நேரம் போதியா? 7 ஆனால் உங்களுக்கு உள்ள 7 சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 7 பூரணம், பரிபூரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூரணத்தோடு உங்களை அனுப்பலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
முதல் காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை விசாரிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தை நீக்கி சமாதானம் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு சத்தியத்தை அறிவிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசத்தை நீக்குவார். உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றத்தை நீக்கி சீர்படுத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு ஊழியத்தில் கட்டளையிடுவார். உயிர்த்தெழுந்த இயேசு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லி முடிச்சிட்டா? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு 7 காரியங்கள். திருப்பி அதை நான் சொல்லணுமா? சொல்லவா? உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை விசாரிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு பயத்தை நீக்கி சமாதானப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு சத்தியத்தை அறிவிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு அவிசுவாசத்தை நீக்குவார். உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றத்தை நீக்கி சீர்படுத்துவார். உயிர்த்தெழுந்த இயேசு ஊழியத்தை கட்டளையிடுவார். உயிர்த்தெழுந்த இயேசு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் உயிர்த்த எழுந்த ஆண்டவர் ரெஸ்டே எடுக்கல. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? உயிர்த்தெழுந்த ஆராதனை முடிச்சிட்டோம் சொல்லி நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாள் வரைக்கும் ரெஸ்டே எடுக்கல. அல்லேலூயா. அதனால தான் அவரை ஆராதிக்கிறதுல உற்சாகமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. முதல் காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை விசாரிப்பார். யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே தூதன் கேட்கிறாய், ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியல. 2 பேர் வந்தாங்க, சீசர் வந்தாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தாங்க, இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னு போயிட்டாங்க. அன்பான தேவ ஜனமே, நீங்களும் இயேசு இல்லைன்னு போயிடுவீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களோடு கூட வருவார். இங்கே மரியாள் ஓன அழுகுறா. தூதன் பார்க்குறான், என்னப்பா இது? அல்லேலூயா. இங்கே இல்லைன்னு சொல்ல வந்தேன், இந்த அம்மா இப்படி அழுவுத சொல்கிறார். வைத்த இடம் எங்கேயா இருக்குது? அல்லேலூயா. இப்போ இதை பேசினுக்கும் போது ஏசு எங்கே இருக்கிறாரு? ஏசு எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? எங்கேயா இருக்கிறாரு? பக்கத்தில் அடுத்த வசனம் வாசிங்க. இவைகளை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இப்போ நீங்க பார்த்துக்கிறீங்களா என்ன? உங்க பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நிற்கிறாரு, உங்க பக்கத்தில் தெரியல உங்களுக்கு. அல்லேலூயா. அவள் பக்கத்தில் இயேசு நிற்கிறார், ஆனா அவள் நிற்கிறதை காண்கிறாள், அவனை இயேசுன்னு அறியல. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. உயிர்த்தெழுந்த அவர் தேடி வந்தவர்களை அழுகிறத தூதனை வச்சு ஆறுதல் சொல்லிட்டு அனுப்ப ஆண்டவர் இல்லைங்க, அவர் பக்கத்தில் பார்த்துட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அழுகிறா, ஐயா அவர் வைத்த இடம் எங்கயா? எடுத்துக்கொண்டு போகணும். அல்லேலூயா. பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை. இயேசு சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இப்ப தூதன் என்ன கேட்டான்? தூதன் என்ன கேட்டான்? ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? ஆனா இயேசு என்ன கேட்டார்னா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இதாங்க விசாரிக்கிறது. ஏன் அழுகிற? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன கடன் பிரச்சனையா? உனக்கு பலவீனமா? பிள்ளை குறிச்சு பிரச்சனையா? வீட்டை குறிச்சு பிரச்சனையா? உன் எதிர்காலத்தை குறிச்சு பிரச்சனையா? ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? இதுதான் விசாரிக்கிறது. ஏமா அழுகுற? அப்படியா கேட்டுட்டு போறது அது வேற. ஆனா யாரை தேடுற? உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு செய்கிறேன்னா அங்கே வாக்கு கொடுத்த தேவன் அங்கே அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர், ஏன் அழுகுற? யாரை தேடுற? என்ன தானே தேடுற? அல்லேலூயா. ஆனால் அவரை யாருன்னு நினைச்சாவ? அவர் தோட்டக்காரா இல்லையா? தோட்டக்காரா இல்லையா? தோட்டக்காரர் சொல்லுங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தோட்டக்காரரா? வாசிங்க
யோவான் 15:1 வாசிங்க. யோவான் 15:1. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா. அப்ப பிதா திராட்சை தோட்டக்காரன். இயேசு யாரு? தோட்டக்காரர் தானே. அவரை நம்பி கொடுத்த தோட்டத்துல ஒருவனே அவர் விட மாட்டார். இந்த தோட்டத்துல வந்துட்டீங்கல்ல, பரிசுத்த பர்வத அக்கினி ஜெப வீட்டுக்குள்ள வந்துட்டல, இந்த தோட்டத்துல கால் வைத்த உன்னை சத்துரு உன்னை தொட முடியாது. உன்னை பலவீனத்தை தொட முடியாது. உன் பிள்ளைய தொட முடியாது. உன் வேலையை தொட முடியாது. உன் வருமானத்தை தொட முடியாது. அல்லேலூயா. அவன் நினைச்ச சாதாரண தோட்டக்காரு, இவர் பரலோகத்தின் தோட்டக்காரு. அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் தோட்டக்காரு கண்காணிப்பு வந்துச்சுன்னா கேமராவே தோத்துரும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறதை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தோட்டக்காரர். அல்லேலூயா. அப்போ ஆதாம நம்பி அங்க ஒரு தோட்டம் இருந்தது. என்ன தோட்டம்? நம்பி கொடுத்தாருல்ல. ஆதாமே தோட்டத்தை பாரு, எல்லாத்துக்கும் பேரு எல்லாம் சொன்னார்ல. கூட யாரை கொடுத்தாரு? ஏவாலையும் கொடுத்தாருல்ல. இவன் என்ன பண்ணான்? தோட்டத்தில் யாரை விட்டுட்டான்? யாரை விட்டான்? சர்பத்தை விட்டுட்டான். சாத்தான் உள்ள வர்றதுக்கு விட்டுட்டான். அன்பான தேவச்சனமே, அவன் விட்ட இடத்தை ஆண்டவன் நிரப்புகிறார். அல்லேலூயா. இந்த தோட்டக்காரன் நம்பி வந்துட்டல, உனக்கு ஆவியின் கனிகளால் கர்த்தர் நிரப்புவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை நிரப்புவார். நீ இனி குழந்தையா இருக்க மாட்டே, நீ வளர்ந்து கொண்டு இருப்பா. உன்னை யார் அற்பமா எண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் தோட்டக்காரர் என்ன சொல்றாருன்னா, 15 யோவான் 15:2 வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த தோட்டக்காரர் சொல்றாரு, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடாதிருக்கிற கொடி அதை அறுத்து போடுகிறார். கொடுக்கிற கனி கொடுக்கிற கொடியை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. இந்த தோட்டத்துக்குள்ள வந்தினா உன்னை கர்த்தர் சுத்திகரிப்பாரு, உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு தோட்டத்தில் எஜமான் வருகிறான். அவன் அத்தி மரத்தை நட்டு இருக்கிறான். ஆனா எதுக்கு அத்தி மரத்தை நட்டாரு? இந்த தோட்டத்தில் கனி கொடுக்க 4 வருஷம் சபைக்கு வருது. நல்லா பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்துவாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு விதை போட்டது. அல்லேலூயா. இப்போ எஜமான் வர தோட்டக்காரர்கிட்ட கேட்கிறாரு. வாசிங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இதை வெட்டி போடு. நிலத்தை ஏன் கெடுக்குது? அல்லேலூயா. நிலம் என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்த ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற அத்தி மரம் என்ன இருக்கணும்? அத்தி மரத்தில் கனி இருக்கணுமா வேணாவா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை அத்தி மரமா வச்சிருக்கிறாரு. கையில் வேதாகம் இருக்குதா? வேதாகம் இருக்குதா? எங்கேயோ தேடுற மாதிரி இருக்குது. போன கேட்கல வேதாகமோ. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆவியின் கனி இருக்குதா? அன்பு இருக்குதா? சமாதான சந்தோஷம் இருக்குதா? இல்லை முறுமுறுப்பு இருக்குதா? இல்லை இன்னும் பின்மாற்றம் இருக்குதா? விடுதலை இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் தோட்டத்துக்கு வராரு. நீ என்ன சந்தோஷப்படுத்தல? உன் தோட்டத்தில் நீ கனி கொடுக்கணும், உன் பிள்ளைகள் கனி கொடுக்கணும். அப்போது அந்த கனி எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். இங்க தோட்டக்காரரை பார்த்து எஜமான் சொல்றா, இது ஏன் கெடுக்குது? இது ஏன் வந்து போது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது? அல்லேலூயா. இதை நான் வெட்டிடுறேன். ஆனா தோட்டக்காரர் என்னமா சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அண்ட இதை நான் கொத்தி எரு போடுவேன். இன்னைக்கு வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, தாய்மார், பிரதர்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த தோட்டத்துக்குள்ள வந்திருக்கிற எதுக்கு வர? கனி இருக்குதா? மாற்றம் இருக்குதா? இன்னும் அதே நிலையில தான் இருக்கிறீங்களா? இன்னும் அதே பிடிவாதத்தில் தான் இருக்கிறீங்களா? இன்னும் உங்களை மாற்றிக்கொள்ள இல்லையா? இன்னைக்கு உயிர் தந்த இயேசு தோட்டக்காரராக, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் அங்கே
தோட்டக்காரர் அவனுடைய எண்ணி அடுத்த நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்கள் 16 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அல்லேலூயா. அவ வாழ்க்கையில ஒரு கனியை கர்த்தர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. அங்க மரியாளே என்றார், அவள் சத்தத்தை கேட்டு ரபுனி என்றார், போதகரே. ஏன் தெரியுமா? இந்த மரியாள் இடத்துல கனி கர்த்தர் எதிர்பார்த்தார். இந்த கனி இல்லாத வாழ்க்கையில் அவளுக்குள்ள ஒரு கனி கொடுக்கும்படியாய், அவளுக்குள்ள கனி கொடுக்காதபடி சத்துரு போராடி கொண்டிருந்தான். வாசிங்கள் மார்க் 16:10 வாசிங்கள். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்த அவளுக்குள்ள இருந்த 7 ஆவி அவள் அலக்கடிக்குது. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நீ ஆபிரகாம் குமாரத்தியாய் ஆபிரகாமின் குமாரனா இருக்கலாம். சில பின்தொடர்கிற ஆவி உன்னை பின்னிட்டு வரும். ஆனா இங்கு அவள் இயேசு உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடினால் அவளுக்குள்ள இருந்த 7 ஆவிகளை இயேசு துரத்தினார். நீ கர்த்தரை தேடினா உன்னை ஆவி எந்த ஆவி அலக்கடித்த கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் அங்க விடுதலை தருவார். இங்கே விடுதலை தந்து சீசருக்கு போய் அறிவிக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யாருங்க அறிவிக்கணும்? சீசருங்க அறிவிக்கணும். ஆனா இவ போய் அறிவிக்கிற, அங்க பயந்து நடுங்கின்னு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் யாரு முக்கியம் இல்லை, ஆனா யார் என்ன தேடுறாங்க? உயிர் தெரிந்த இயேசுவை யார் தேடுறாங்க? அவங்களுக்கு தான் கனமான இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது காரியம், உயிர் தெரிந்த இயேசு பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இங்கே இயேசு சொன்னார் உங்களுக்கு சமாதானம். ஏன் உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு? அவங்களுக்கு சமாதானம் இல்லை. கவனிங்க, இயேசு மரித்தார், மரித்து உயிர் தந்ததுக்கு 3 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன இல்லை? அல்லேலூயா. நீங்க ஒரு வாரம் நாத்திகமா வரனாலும் உங்களுக்கு சமாதானம் இல்லாம ஆயிடும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஏசப்பாவை தேடலனாலும் உனக்கு சமாதானம் போச்சு. அல்லேலூயா. அதிகாலையில் 1 மணி நேரம் நீங்க தேடல, சமாதானம் போச்சு. அல்லேலூயா. பேதுரு 1 மணி நேரம் ஜெபிக்கலங்க, 3 முறை என்ன பண்ணா? மறுதளித்து. இன்னைக்கு உங்கள் சின்ன சின்ன காரியம் கூட டிப்ரெஷனாக மாறிடும். ஆனால் ஒன்று நீங்கள் நினைக்கணும், ஐயோ எனக்குள்ள பிபி இருக்குது, சுகர். இல்லை இல்லை, நீ கர்த்தரை தேடல 1 மணி நேரம். நீ தேடானதான் அந்த பலவீனம் இன்னைக்கு என்ன ஆகுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும்? பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. பிரச்சனை சுகர் பிபிஆர்னு மாத்திரை போட தெரியுதுல்ல. ஏன் இந்த மாத்திரை போட தெரியலையா? ஆண்டவரை தேடுற மாத்திரை போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் ஆண்டவர் அப்படியே உங்களை குறைச்சிருவார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, அல்லேலூயா, கோலியாத்து முன்னாடி நின்னா கூட அவங்ககிட்ட நீங்கள் சமாதானமாக பேசி அவனை ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சீசருக்குள்ளே பயம் இருந்தது. பயம் என்ன? சமாதானம் இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அல்லேலூயா. பயம் இல்லைன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். இயேசு சொன்னார் யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். பாருங்க, சமாதானம் இல்லைன்னு என்ன பண்றாங்க? கதவெல்லாம் பூட்டிக்கணும். அல்லேலூயா. நடுங்கின்னு இருக்கிறான். ஒன்னு யூதருக்கு பயப்படுறான், 2வது இயேசுக்கு பயப்படுறான். அல்லேலூயா. இப்ப இயேசு யாரா மாறிட்டாரு? யாரா மாறிட்டாரு? ஆவியா மாறிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் இருக்கும் போதே சொல்றாரு, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உங்களோட வருவேன். இப்போ என்ன ஆச்சு? நினைக்க என்னாச்சு? ஐயோ ஏசப்பா வந்துடுவார். ஏறுனே கடல் மேலே நடந்து வந்தார், இப்போ உள்ளே வந்துடுவாரோ? அன்பான தேவ பிள்ளை, உனக்குள்ள எந்த மரண பயம் இருக்கக்கூடாது. உன் சரீரத்தை குறித்த எந்த திகிலும் இருக்கக்கூடாது. உயிர் திறந்த இயேசு உனக்குள்ள இருப்பாருன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 26 டிசம்பர்
மே மாதம் போவனா, அடுத்த மாதம் வருமே, சில பயம் உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உன் பயத்தை நீக்கி சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, யாவரோடு சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கவன் நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவன் ஒருவனும் கர்த்தரை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப இந்த சமாதானம் எல்லாரோடைய சமாதானமா இருக்கணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மனக்கசப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ கர்த்தரை தரிசிக்கணும்னா, கர்த்தரை ஆராதிக்கணும்னா பக்கத்தில் என்ன பண்ண, ஒருவேளை உன்னோட கர்த்தர் பேசுவேனா, ஒருவேளை யாரோ ஒரு உங்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கும்னா அவங்களோட என்ன பண்ணணும்? சமாதானமாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சமாதானம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அல்லேலூயா. இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா. ஆனா இயேசு உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி சீசருக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது. இயேசுவோடு இருந்த யோவான் சொல்லுகிறாரு, ஆண்டவரே அங்க அவன் நம்மோடு கூட இல்லை, அக்கினி இறக்கி. ஆண்டவர், உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? இங்க வந்தா பரிசுத்த ஆவி இருக்குது, வீட்டில் போனவனே. அல்லேலூயா. ஸ்தேவானுக்கு விரோதமா என்ன பண்ணார்களாம்? பல்லை கடித்தார்கள். அல்லேலூயா. என்ன ஆவி அது? பல்லை கடிக்கிற ஆவி. சில கண்ணெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்க, கோவம் வந்துச்சுன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறோம், தன் மனதை அடக்கிறோம் உத்தம. இங்கே வந்து அவன் ஆவியெல்லாம் கர்த்தரை இறக்கிடுவார். உன டெம்பரேச்சர்லாம் இறக்கிட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீரிய படைத்தலைவன் நாகமா, அல்லேலூயா, அவனுக்கு என்ன இருந்தது? தீராத வியாதி, குணப்பாக்க முடியாத வியாதி இருந்தது. ஏன் தெரியுமா? நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அந்த பெருமை என்னாச்சு? அவன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் யோர்தான் நதியில் போய் குளிக்க சொன்னார். அல்லேலூயா. அவன் சொன்னான், எங்கள் ஏரியில் நல்லா இருக்குது, டேமு நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், இதில் நீ குளிச்சவனை என்னவா மாறிச்சு? சின்ன பிள்ளைய போல மாறி. பக்கத்தில் கையை குத்தி சொல்லுங்க, நீங்கள் சிறு பிள்ளைய போல ஆகவிட்டா. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்னும் வயசு உனக்கு பெரிய வயசானாலும் நீ யார் தான்? நீங்கள் குழந்தை தான். எனக்கு இன்னும் இந்த வயசு, நான் இப்படி பேசுகிறேன் என்கிட்ட. அல்லேலூயா. நீ அன்பா சொல்லு, குழந்தைங்க தெரியாமல் பேசிச்சு. அன்போடு என்ன பண்ண, புத்தி சொல்லு. அல்லேலூயா. அதுக்குன்னு போயிட்டு நான் யாரை இப்படி அப்படின்னு பேசுனா, உன்னிடத்துல இயேசுவை பார்க்க வேண்டியவன் என்ன பண்ணுவான்? அவன் ஞானஸ்நானம் எடுக்க வருவான், ரட்சிக்கப்படுறதுக்கு நினச்சிருப்பான். உன்னை பார்த்தோன்னாச்சு, இந்த அம்மாவே இப்படி இருக்குது, இந்த ஐயாவே இப்படி இருக்கிறாரு, இதுக்கு மேலே இயேசுவானா? ஒன்றுவானா? அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் மூலம் அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே பேதுருவை நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியால் இருந்த அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. பேதுரு சொல்றார், தெரியாம நீ இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்ட, தெரியாம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா நீ பேசிட்ட. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, உன் பிள்ளைகள் சுகமா இருக்குதுன்னா இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. யார் மூலியங்க இயேசுவை பார்க்குறாங்க? பேதுரு மூலியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சிறை கைதியாக நிற்க வைக்கிறாங்க, ஆனால் ஆவியானவர் உள்ள பேசுகிறார். அல்லேலூயா. உங்களால் சிலுவையில் அறியப்பட்ட இந்த இயேசு மரித்தோரிந்து எழுந்து உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. ஒரு வல்லமையின் ஆவியானவர் பயந்து போன அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? அல்லேலூயா. பகிரங்கமாக. அல்லேலூயா. அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்த பேதுரு இப்ப நெஞ்சு நிமித்தி பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க பரிசுத்த ஆவியின் பல, தேவ சமாதானம். அல்லேலூயா. மூன்றாவது, உயிர்த்தெழுந்த இயேசு சத்தியத்தை அறிவிப்பார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 24:17.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னன்னு கேட்டார். அல்லேலூயா. இப்ப உயிர் தெழுந்த இயேசு பாருங்க, இங்க சீசர்கள் பார்த்தா ஒரு 2 பேர் எம்மாவூருக்கு போறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 2 பேர் எம்மாவூருக்கு போறோம். ஒருத்த ஒரு திசையில போறோம். இப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு போராட்டம். ஏற்கனவே வேர்வை துளி ரத்த சிந்தும்படி சிந்தி உயிரை கொடுத்துக்கிறாரு. சில நேரத்தில் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்களேன். ஆனால் ஜனங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா, ஜாலியாக பேசிட்டுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் அப்படி இல்லைல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் இங்கே இயேசு உயிர் தந்துட்டார். வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துப்பானா. 2 பேர் இப்படி போகிறோம், 4 பேர் இப்படி போகிறோம், 5 பேர் எப்படி போகிறோம். பார்த்தாரு, என்னடா ஒருத்தனையும் விட மாட்டாரு பாருங்க. ஒருத்த பாருங்க, ஏசு சந்திக்க வரும்போது ஒருத்த ஒரு கோணத்தில் இருக்கிறான், இல்லை அவனையே சந்திக்கிறார். அன்பான தேவஜனமே, ஒரு ஊழியக்காரனா இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் போதகராய் அப்போஸ்தலராய் இருந்து அந்த 12 பேர் நிற்க வச்சார் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்குறை சொல்லிக்கிற காரியம் என்ன என்று கேட்டார். அவங்க கேட்கிறாங்க, நீர் அந்நியரா? யாரை பார்த்து கேட்குறாங்க? யாரை பார்த்து கேட்குறாங்க? இயேசு. உண்மை அந்நியரா? தெரியாதா நடந்தது? இயேசுக்கு நடந்தது தெரியாதா? அவர் செய்கிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 21 வசனம் வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நம்பி இருந்தோம். அவர்தான். எதுக்கு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி? எதுக்கு? உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து சொல்கிற தீர்க்க தரிசனம் வல்ல தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசுவை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எனக்கு அவரெல்லாம் தேவையில்லைங்க. எங்களை தான் நாங்கள் தான் நம்பி இருந்தோம். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், இந்த மாதம் நம்பி இருந்தோம், அடுத்த ஒரு லோனு கிடைக்கும். அல்லேலூயா. நம்பி 31 நாள் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உன் தேவைக்கு நீ நம்பி இருப்ப. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அங்கு உன்னை ஆசீர்வதிக்குது, என்னால் கூடாதா? ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்ல. அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை அறிவு, சத்தியம் உன்னை விடுதலை இல்லாமல் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுத்தா வேஸ்ட்டுமா? உனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவர் உனக்கு 1000 கொடுக்குது, லட்சம் கொடுக்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. இப்பவே 10 அடி தூரம் இருக்கிற, இன்னும் ஒரு 10 20 அடி தூரம் ஓடிடுற. அல்லேலூயா. இப்போ உனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தா நீ 30 அடி தூரம் போயிட்டு, அண்ணன் ஐயா ரெண்டாவது வாரம் எனக்கு கஷ்டம் ஐயா, 3வது வாரம் நெருக்கடியா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உனக்குள்ள சத்தியத்தை கர்த்தர் விதைக்க விரும்புகிறார். இந்த சத்தியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, நீ எந்த மூலையில போனாலும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை கொடுப்பேன். அல்லேலூயா. நீ சத்தியம் அறியாதனால தான் என்ன பண்றது இல்ல, உலகத்தான பார்த்துனுக்கிற, உலகத்தின் வேலையை பார்த்துனுக்கிற. சத்தியத்தை அறிந்தா, ஏசப்பா இத்தனை வாரம் வந்துன்னு இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பற்றாக்குறை வருது, கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, கேட்டினா நிச்சயமா செய்வார். நீ உரிமை பாராட்டி கேட்க மாட்டேற. உனக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எழுதி இருக்குது, நீ கேளு. அல்லேலூயா. சாலமோன் கேட்டாரா இல்லையா? கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு கேட்க தெரியல. அல்லேலூயா. நீ கேட்டுப்பார், அவர் உனக்காக ஜீவனே கொடுத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்கள் 25 வசனம் வாசிங்க. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. அடுத்த வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அல்லேலூயா. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. என்னை குறித்து பாடுபடவும் நான் மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உயிர் தெழுந்துட்டேன், அதுக்குள்ளே நீ அவசரப்படுற? என் ஆண்டவர் சொன்னார்ல, 3வது நாள் உயிர் தெழுந்த, சொன்னது உயிர் தெழுந்தாரா இல்லையா? அல்லேலூயா. அவர் சொல்றதுக்குள்ள நீ ஏன் முந்திக் கொள்ற?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், யாவை விசுவாசிக்கிறதுக்கு, உன் தேவையை மாற்ற விசுவாசிக்கிறதுக்கு நீ இருக்கிறியே, என்னை குறித்து சொல்லப்பட்டது நீ ஏன் விசுவாசிக்கல? அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அப்போ ஆண்டவரை குறித்த சத்தியத்தை நீ அறியும் போது, நீ விசுவாசிக்கும் போது, அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. கவனிங்க, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சத்தியத்தை அறியாத வரைக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத நீ அறிய முடியாது. அவரை நீங்கள் அறியலைன்னா என்ன வந்துடும்? உள்ள என்ன வந்துடும்? துக்கம் வந்துடும். அல்லேலூயா. என்ன துக்கம் வந்துடும்? நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மே மாதம் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன், வாடகை எப்படி கட்ட போகிறேன். அல்லேலூயா. அப்போ மாத்திரம் இயேசுவேன்னு கூப்பிடுது, உயிர் தந்த இயேசுவே. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளே நீ கூப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்தனா உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? உன் பிள்ளைகளின் காரியத்தை சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வாசியுங்கள் நீங்கள் 30-31 வாசிங்க. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. அப்பத்தை எடுத்து அவர்கள் கொடுத்தார். அது அப்பத்தை பிட்டபோது அவர்கள் அவரை பார்த்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியுதையா, ஆனா இயேசுவை பார்க்கக்கூடிய கண்ணு இல்லை. அதுக்கு என்ன தெரியுமா? சத்தியம் தேவை. இந்த சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா இயேசு தொடுகிறத நீ உணர முடியும், இயேசு பிள்ளைய சந்திக்கிறத நீ தொட முடியும். அல்லேலூயா. நீங்க மாம்ச கண்களோடு என்ன பண்றீங்க? வந்து போறீங்க. ஆண்டவனுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணை வச்சிருக்கிறாரு. அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தை நீ பண்ணும்போது, அவரை நீ தேடும்போது, உயிர் தேர்ந்த இயேசுவை தேடும்போது உன் கண்களை திறப்பார். நீ வந்து போறது குழந்தையா போகக்கூடாது. ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணுறோம்? வேலை கஷ்டப்பட்டு செஞ்சு பீஸை கட்டுறோம். பிள்ளைங்க ஏபிசிடி 4 எழுத்து கற்றுக்கலாம். என்ன பண்ணுறது? அதை ஒண்டி சொல்கிறோம், ஏபிசிடி 4 எழுத்து கற்று. ஆனால் சர்ச்சில் வந்து 4 எழுத்து நம்ம கற்றுக்க மாட்டோம். ஆதியாகமம் எங்கே இருக்குது? பிலோமன் எங்கே இருக்குது? ரூத் எங்கே இருக்குது? அல்லேலூயா. எங்கேயோ இருக்குதுயா. உன் பிள்ளை வந்து உலகத்தில் இருக்கிற உன் பிள்ளை அதை படிக்கணும்னு என்ன பண்ணுற? அடிச்சு வண்டியில் போய் ஏற்றி போய் விட்டு வர்றீங்க. அல்லேலூயா. என் பிள்ளை 4 எழுத்து கற்றுக்கணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாடி ஏபிசிடி சொல்லணும். அல்லேலூயா. என் பிள்ளை டிகிரி வாங்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஒரு எழுத்தும் கூட்டி படிக்கிறதுல அவங்க படிக்கிட்டோம், அவங்க நல்லா படிக்கிட்டோம். அல்லேலூயா. உன்னையும் தான் இங்கே படிக்க வச்சிருக்கிறாரு. இங்கே உன்னையும் அவரை போல மாத்திரம் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 32 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்கள் கூடி இருந்ததை கண்டு கவனிங்கள். அவர்கள் சொல்றார்கள், ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார். வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம், பக்கத்தில் கையில் கொடுங்க, என் இருதயம் கொழுந்து விட்டு எரிதா? உங்களுக்கு தான் கையை கொடுக்க மாட்டீங்களே, ரொம்ப மந்தமாக இருக்குதா? அல்லேலூயா. கொழுந்து விட்டு எரியல, ஆவியில் அனலாயிரு. கர்த்தருக்கு ஊழியம் செய். இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் அனலாயின் போகணும். அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைஞ்சு போகணும். 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்கு இருக்கிற சுகர், அல்சர், பிபி எல்லாம் குறைய போகுது. அல்லேலூயா. உலகத்தோட பேசி பேசி இருக்கிற வியாதி தான் பெருகுது. நீ கர்த்தரோட ரகசியத்தை பேசு. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை தரப்போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். உன்னுடைய அபிஷேகம் மங்கி எறியுது. உன் விளக்கு அமைஞ்சு போகுது. உணராம இருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் உன் விளக்கை எரிய செய்கிறார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளை கர்த்தர் அகற்றுகிறார். இந்த அபிஷேகம் உனக்குள்ளே வருமானால், கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவானால், அல்லேலூயா, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும், ரட்சிப்பு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சத்தியத்தை அறிய வைப்பார். நீங்க நினைப்பு வேணாம், ஐயோ என் பிள்ளை ஜபிக்க மாட்டேன். நீங்க சத்தியத்தை அறிஞ்சுனா உன் பிள்ளை தானா சர்ச்சுக்கு வந்துடலாம்.
நீங்கள் கூட டிலே பண்ணிருவீங்க. எத்தனை தாய்மார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ண, இன்னைக்கு என் பிள்ளை முன்னாடி இருக்கிறான். நான் சொல்லுவேங்க, ஏசு சபையில் எங்கள் அம்மா எல்லாம் போயிட்ட பிறகு கடைசியாக வீட்டை நான் தான் கதவை சாத்துவேன். ஆனால் ஆண்டவர் என்ன தொட்டார். அல்லேலூயா. முன்னாடி சர்ச்சுக்கு நான் தான் போயிடுவேன். சர்ச்சிலே இருப்பேன். சேர் போடுறதுலேருந்து மேட்டு போடுறதுலேருந்து சனிக்கிழமை பத்துனா அதோடு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வருவேன். எந்த சபை எனக்கு வெறுப்பாயிச்சோ அதே சபை எனக்கு உயிராக மாறிச்சு. எந்த சபைக்கு எங்கள் அம்மா துன்புறுத்தி அடித்து சண்டே ஸ்கூல் போக சொன்னாங்களோ அதே சபை எனக்கு தகப்பனுடைய வீடாக மாறிச்சு. நான் ஒரு நாள் ஊழியக்காரனாக வரணும்னு நினைக்கல, ஒரு நாள் இந்த வெள்ளை உடுத்தணும்னு நினைக்கல. எனக்கு நான் கலர் போடும்போது ஒரு ஒயிட் எனக்கு இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒயிட் போட வைத்தார். சில நேரத்தில் ஊழியக்காரர் சொல்லி போட வைப்பார், சபையில் உங்களையும் ஒயிட்டு போட சொல்லுவார், நீ கீழ்ப்படியணும். நம்ம எங்கேருந்து வந்தோம் அதை மறந்துட்டீங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். இங்கே உள்ளே இருக்கிறவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். நம்ம நடத்தின பிதாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஜிப்பா பாருங்க, நான் போடல, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன். இது நடத்தின பரிசுத்தவன் ஒயிட் போட வச்சார். செய்தி ஊழியத்துக்கு நான் அந்த ஒயிட் போடுவேன். ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போடுறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. நீ போகிற சபைக்கு போகிறன்னு ஒருத்தன் பார்க்கணும்ல. நீ எங்கே போகிற, பைபிள் இருக்குது அவன் கையில். ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், பெரிய தேவ மனுஷன், சினிமா தேட்டருக்கு சபைக்கும் பக்கத்தில் போகிறாங்களாம். ரெண்டு பேரும் போகிறது அடையாளம் தெரில. நீ ஆலயத்துக்கு போகிறது உனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், பைபிள் கையில் இருக்கணும். நடத்தின பரிசுத்தவான்கள் நடத்தினாங்க. ஏன் அந்த ஒரு செட் எடுக்க முடியாதா? நான் இது சொல்லணும் வரல, ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கேன். நான் ஒரு நாள் இப்படி சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் வைராக்கியத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் கலர் போடும்போது அவ்வளோ பயங்கரமாக போடுவேன் கலரு. இந்த இடத்துல இருக்கணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேண்ட் அப்படி இருக்கும், ஜீனு தான் இருக்கும், சட்டெல்லாம் எலி கொந்தன மாரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த ஒயிட்டு போட வச்சார். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் போடுங்க. நீங்கள் வருகிறது ஒரு அடையாளமாக இருக்கணும். அவங்க சபைக்கு போடுறாங்கப்பா, உனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறா. நீ பேசும்போது கூட ஒரு பயம் இருக்கும். சில நேரத்தில் ஜிப்பா போட்டுன்னு போனால் கூட அந்த ஒரு பயம் இருக்கும். பார்த்தோன்னே சொல்லுவாங்க, பாஸ்டர்னு. நாங்கள் எப்படி கோவப்பட முடியும்? எல்லாருக்கும் மனுஷன் தானே, கோபம் வரதானே செய்யும். ஆனால் அங்கேயும் கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான். கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். கவனிங்கள், இங்கே சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வருகிறார். வரும்போது யார் இல்ல, யார் இல்ல, யார் இல்ல? அல்லேலூயா. தோமா இல்லைங்க. தோமா என்ன சொல்லிட்டாரு? தோமா என்ன சொன்னாரு? அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தையும், ஆமென், அந்த காயத்தில் விரலை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். நம்மள தானே சொல்லுவோம், நீ விசுவாசா? விசுவாசி. நீ ஒரு ஆளுக்கு நான் வரணுமா? பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வரணுமா? ஏன்டா ஒரு ஆள் கூட. சரி, இப்போ ஒரு ஆள் விசுவாசிக்கல என்ன ஆயிருக்கும்? இந்த ஒரு ஆள் விசுவாசிக்கல என்ன ஆயிருக்கும்? நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்களா? வந்திருப்பீங்களா? அந்த ஒரு மனுஷன் விசுவாசத்தை என் ஆண்டவர் 2026 வருடத்துக்கு முன்கூட்டி இந்த ஒரு மனுஷன் இந்த சென்னை பட்டணத்துக்கு வர போறான். இந்தியாவுக்கு ரத்த சிந்த பால போகிறான். இந்த பொற்சவாக்க எருசலேமாய் மாற போகிறான். என்னை ஆண்ட ஒருத்தரை கூட விட மாட்டாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என்னை கர்த்தர் உன்னோட பேசின்னு இருக்கிறார். நீ ஒரு ஆளு கூட உன்னை விசாரிக்கிறாருன்னா நீ முக்கியமான ஆளு. அல்லேலூயா. ஐயோ, அவன் கெட்டு போயிட்டான், அவன் எல்லாமே போயிடுச்சு. இல்லை இல்லை, அவனை கர்த்தர் சந்திப்பாரு. அல்லேலூயா. என் ஆண்டவர் சந்திக்கிற தேவ. கெட்டு போனவளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நம்ம நினைப்போம் இது கெட்டு சீரழிஞ்சு போச்சு, இது என்னத்துக்கு? அந்தையும் என்ன பண்ணுவாரு? இது எப்படியாவது கனி தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் இரு என்றார். மறுபடியும் அவனுக்காக வந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மறுபடியும் ஒருத்தரை சந்திக்கிறார்னா அவனை பெரிய ஒரு லெவலில் எடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அவன் அறியாம பேசிட்டாங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்க மாட்டேன். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா தெரியும்? அல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்திச்சாரு. அவன் சொன்னா, என் தேவனே நீங்க மன்னிச்சுங்க. அடுத்த வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. சொன்னா, என் தேவனே என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனை கர்த்தர் இந்த சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். சீட்டை மேல விழுந்தது. இந்தியாவுக்கு போனோம். அந்த கேள்விப்படுறாரு தோமா, ஐயோ இந்தியாவு பயங்கர மோசமானது, அவன் அடிச்சே சாவச்சிருவான். ஏனென்றால் இந்த ஜனங்கள் என்னது, இக்கரகம் நிறைந்திருக்கிற ஜனம். அல்லேலூயா. முதல்ல எங்க வந்தாரு? கேரளாவுக்கு வந்தாரு. போன மலையே அங்க ஒரு என்னாச்சு, சென்ட் தாமஸ் மவுண்டா ஒன்று மாறிச்சு. அப்படியே கடைசி எங்க வந்தாரு? சென்ட் தாமஸ் சென்னைக்கு வந்தார். அவர் முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்த போய் நான் பார்த்தேன். அது முழங்கால் படிட்டு இருக்கிற இடம், அந்த குழி இருக்குது. அங்கேருந்து வரும்போது அவர் அங்கே இருக்கிறார் கேள்விப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வந்த பூசாரிகள் ஈட்டி எடுத்து அந்த விழாவிலே குத்தினார்கள். அல்லேலூயா. எந்த விழாவிலே நான் போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னானோ அந்த ரத்தத்தோடு போனார். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட இடம் இன்னைக்கு புனித ஸ்தலமாய் மாறியது. கவனிங்க. அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் அது ஒரு அடையாளமாக மாறிச்சு. ஆனால் அந்த இடத்துல தண்ணி கூட என்னவா இல்லையா, அந்த அளவுக்கு ருசி இல்லைன்றாங்களா. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பரிசுத்தவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். இந்த சென்னை பட்டணத்தில் ஏறெடுக்கிற ஜபம் இந்தியாவுக்கு எல்லா ஊழியங்களுக்கு போகக்கூடிய ஜபம் உதவிகள் போகப்படுகிறது. நீங்கள் பீகாரில் போகிற அண்ணன் போயிருக்கிறாருன்னா அந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய காரியங்கள், பல மிஷனரிமார்களை தாங்கக்கூடிய ஒரு பட்டணமாய் சென்னை பட்டணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த தோமாவை குறித்து பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, சொல்றா அங்க அப்பொழுது தோமா அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம். யாருங்க 12 பேர் பேசலங்க, தோமா ஒரு ஆள் பேசுறார். இங்க 11 பேர் சொல்றான், மீண்டும் கல்லெறிவார்களே, நம்ம சாகடிப்பார்களே. ஆனா தோமா சொல்றாரு, நான் சாக ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் முன்கூட்டியே தோமா கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. 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 யோசிச்சு பாருங்க, அந்த தோமா சொன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன், கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. வாசிங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க் 9:18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் போயிற்று என்றான். இயேசு சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இந்த தகப்பன் சொல்றான், என் பையன் தீயினாலும் தண்ணீரினால் பிசாசு சாகடிக்க பார்க்கிறான். ஆண்டவர் கேட்கிற, விசுவாசிக்கிறியா? சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனா என்ன பண்ண முடியல, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அல்லேலூயா. அப்ப அவிசுவாசம் என்பது பொல்லாத இருதயம். ஆண்டவர் உனக்கு சொன்னதை மறுக்கிற கூடியது அவிசுவாசம். என் தகப்பன் கெஞ்சினா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. நான் சபைக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேன், என் புள்ள மாறுவான், எனக்கு ஆசீர்வாதம் மாறும், என் வீட்டுக்குள்ள ரட்சி போறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் அவிசுவாசம் எனக்கு நீங்கும்படி ஜெபம் பண்ண கேட்டுக்கிறீங்களா? இன்னைக்கு கேட்டு பாருங்க.
கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. 25 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அல்லேலூயா. கவனிங்க, அவன் நீங்கும்படி கேட்டான். கர்த்தர் அந்த ஆவியை அதட்டினார். உன் பலவீனத்தை சரியா ஆண்டவரிடத்துல சொன்னினா உன் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உன் பலவீனம் இதுதான் தெரியுது, எனக்கு இன்னும் பரிசுத்தமா இருக்க முடியல, சாட்சியா இருக்க முடியல, இன்னும் ஜெபம் பண்ண முடியல, தெரியுது உன் பலவீனம். எங்கன அறிக்கைட்டு இருக்கிறியா? எங்கன அறிக்கைட்டு இருக்கிறீங்களா? நீ அறிக்கையிடாத வரைக்கும் உனக்குள்ள என்ன வராது? விசுவாசம் வராது. அல்லேலூயா. ஆனா அந்த தகப்பன் சொல்றான், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம், இந்த அவிசுவாசன்றது பொல்லாத இருது, ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கும். எவ்வளவு காலம் பொறுமையா இருப்பேன், இன்னும் நீ விசுவாசியாம இருக்கிறே. காற்றையும் கடலையும் அதட்டினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 5வது யோவான் 21 அதிகாரம் 3 வசனத்தை நான் 5வது குறிப்பு சொல்லி முடித்து இருக்கிறேன். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றத்தை நீக்கி என்ன பண்ணாரா? பின்மாற்றத்தை நீக்கி சீர்படுத்துவார். அல்லேலூயா. இங்க பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்திக்காதனால் இவர்கள் அதை விசுவாசிக்காரர்கள். என்ன சொன்னார் பேதுரு? நான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வேலைக்கு போகிறேன். அல்லேலூயா. எங்கேயோ இடிக்குதையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வலை எடுத்து கொண்டு போகிறேன். அல்லேலூயா. வலை எடுத்துன்னு போ, கர்த்தர் ஆராதிச்சுட்டு வலை எடுத்துன்னு போ. ஆண்டவர் இல்லாத வலையில என்ன இருக்காது? மீன் இருக்காது. மீன் இருக்காது, அப்புறம் என்ன இருக்காது? சோறு இருக்காது. யார் சொன்னது பாரு? அல்லேலூயா. அதுக்கு வசனத்தை காட்டுற வாசிங்கள். 5 வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஏதாவது உலகத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வலையில மீனும் இல்லை, தட்டுல சோறு இல்லை. அல்லேலூயா. வலையில மீன் இருந்தா தானே சோறு இருக்கும், பாக்கெட்ல காசு இருந்தா தானே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். அல்லேலூயா. எங்கேயோ இடிக்குதையா? அல்லேலூயா. இங்க வலையில மீனும் இல்லை, தட்டுல சாப்பாடு இல்லை. ஏன்? வலையை நீ எடுத்த ஏசு கூடும் போது என்ன பண்ண? வலையை விட்டு வந்தல. நான் சொல்ற வலையை விடாத, இயேசு கூட இருந்தினா. அல்லேலூயா. பேதுருக்கு அந்த வலை எடுக்கக்கூடாது. ஆனா இயேசு உன்னை தேடி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த வலையை எடுக்காது. அல்லேலூயா. மீதி யாருனாலும் வலையை எடுத்துங்க. அல்லேலூயா. கவனிங்கள், இங்க வலையை எடுப்போனாரு. ஒருத்தர் போனா பாருங்களேன், எத்தனை பேர் கூட போயிட்டான்? எத்தனை பேர் கூட போயிட்டேன்? இப்ப கணக்குல தப்பு பண்ண போறீங்க பாருங்களேன். எத்தனை பேர் கூட போயிட்டான்? 10 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 பேரும் கூட போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவன் வலையை எடுத்துட்டான். வலையை எடுக்கக்கூடாது. ஆனாலே ஆண்டவர் கடினமுள்ள ஆண்டவர் இல்லை. அந்த வலையை நிரப்பினாரு. அப்புறம் என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? சூடா சாப்பாடு கொடுத்தாரு. சொல்லுங்க. ஆண்டவர் உயிர் தெரிந்த ஆராதனை வந்திருக்கிற உங்க வீட்டுக்கு சூடா ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ் யோவான் 21 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தது. என் பிள்ளைங்க தெரியாம செஞ்சிட்டாங்கப்பா. அதனால ஆண்டவர் படகுல மீனை கொடுக்கல, மீனை இழுக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஆண்டவர் துக்கப்படுத்தணும். ஆனா உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை தண்டிக்க மாட்டாரு. வலை தானே வேணும், மீன் தானே வேணும். இந்த சம்பவம் 2 முறை நடந்தது. அல்லேலூயா. முதல் அழைக்கும் போது படகுல மீனை கொடுத்தாரு. உயிர் தெழுந்த பின்பும் அவன் என்ன பண்ணான்? வலை எடுத்து ஆரம்பிச்சான். ஆனா திருப்பி இழுக்க மாட்டாதிருக்கிற மீனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இப்ப இழுக்கும் போது என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. படகுல மீன் இழுக்கும் போது என்ன ஆயிருக்கும்?
ஷோல்டர் ரெண்டும் டயர்டா இருக்கும். இப்போ போனவங்க பசியில போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டு மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கவனிங்கள், சூடாக கரி நெருப்பு போட்டிருக்கிறார், மீன் வறுத்த மீனையும் சூடான அப்பத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தகப்பன். அல்லேலூயா. தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா? என் பிள்ளை சூடாக சாப்பிடும், ஆறி போனால் சாப்பிடாது, சூடாக கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. நான் கூட இருக்கிற நீ என்னை விட்டு போகிற. வசனத்தை வாசிங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். கவனிங்க, சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் பேசல, சாப்பிட்டுக்கும் போது பேசல, சாப்பிட்ட பிறகு. சில பேர் சாப்பிட்டுக்கும் போது சண்டே வரும். அல்லேலூயா. நல்ல வறுத்த மீன், நான்வெஜ்ஜு எல்லாம் செஞ்சு வச்சுக்க, சாப்பிட்ற போது இறங்கினும் போது பிரச்சனை வரும். இது வரைக்கும் இறங்கும் பாரு, அப்படியே பிரச்சனை தட்டு இப்படி ஓடும், சாம்பார் இப்படி ஓடும். அல்லேலூயா. எதுக்கு அது? சாப்பிட்டு முடிச்ச பிறகு எதாவது பேசிக்கலாம். அது சாப்பிட்ற முடி தான் பேசணுமா? அப்படியே உடஞ்ச பிறகு எங்கே இறங்க போகுது சாப்பாடு? அல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படி இல்லை. அவனை சீர்படுத்துவதுக்கு ரொம்ப டயர்டாக போயிட்டு வந்துடுறான். வந்துட்டு மீன், உனக்கு பிடிச்சது மீன் தானே, மீனை சாப்பிட்டு, சாப்பாடு சாப்பிட்டு நல்லா முடிச்சு ஏப்பம் வந்துட்ட பிறகு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? 3ஆம் தரம் கேட்டாரு. வாசிங்கள் 17ஆம் வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், அல்லேலூயா, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் துக்கப்பட்டான். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்! அவனுடைய தவறுகளை அன்பால் பேசினார், சாப்பாடு கொடுத்து பேசினார். அவன் துக்கப்பட்டான், அவன் மனம் கசந்தான். அல்லேலூயா. அடுத்த பிறகு அவன் இந்த தவறு அவன் செய்யலை. அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் அன்போடு உன்னை போஷித்து, உன்னை ஆண்டவர் நிந்தித்து, உன்னை வேதனைப்படுத்தி தண்டிக்கிற ஆண்டவரில் நீ செய்கிறது தவறு செய்தோம், உன்னை போஷித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை சீர்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசி வசனத்தை எடுக்கல. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மார்க் 16:15. உயிர் தெழுந்த இயேசு கட்டளை கொடுத்தார். அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உயிர் தெழுந்த இயேசு கட்டளை கொடுத்தார். நீங்கள் உலகத்தில் போய் சகல சிருஷ்டியும் சீஷராக்குங்கள். அவர்களுக்கு விசுவாசத்துக்குரிய அடையாளத்தை கொடுத்தார். நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், நான் உங்களோடு இருப்பேன். கர்த்தர் அவர்களோடு இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். திரளான கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தார். உயிரோடு இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்களோடு நடந்து வருகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்களை சீர்படுத்துவார், அவர் உங்களுக்கு ஊழியத்தில் கட்டளை கொடுப்பார். ஓ ராபாலா ஷகராதுரநாம. அவர் கல்லறையில் இல்லை, அவர் மனுஷ உபதேசத்தில் இல்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களோடு நடந்து வருகிறார். அவர் வேதத்தை விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை இன்னும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தில் உன்னை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் குழந்தையாயிராதபடி இன்னும் வளர வேண்டும், ஆவியின் பலனடைய வேண்டும், சத்துருவை மேற்கொள்ள வேண்டும்.
உயிரோடு இருக்கிறவர் 40 நாளளவும் தரிசனமானார். ஒரு தோமாவையும் விடவில்லை, எம்மா ஒரு சீசனை விடல, எல்லாரையும் சந்திக்கிறாரு. ஒரு மகதலேனா மரியாதை கூட அவர் விடல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் உன்னை விட்டுருவாரா? இந்த ஆலயத்தில் கர்த்தரை உயிர் தெரிந்த ஆராதனை வந்திருக்கிற உங்களை விட்டுருவாரா? உன் சூழ்நிலையை மறந்துடுவாரா? நீ விடுகிற கண்ணீரை பார்த்து நிக்கிற ஆண்டவர் இல்ல, அவர் உன்னை விசாரிக்கிற ஆண்டவர். உனக்குள்ள ஒரு சமாதானத்தை தருவா. உயிர் தெரிந்த தேவனை நோக்கி கூப்பிடு. அன்னைக்கு ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் யார் இந்த கல்லை தள்ளுவா என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஒருவேளை பெரிய கற்களை போல மலையை போல உனக்கு தடையா இருக்கிறதா? சில பாவங்கள், சில ஆசீர்வாத தடைகள், சில போராட்டங்கள். நீ கர்த்தர் அந்த கல்லை உனக்காக அப்புறப்படுத்துகிற உயிர் தெரிந்த இயேசு உன்னோடு இருக்கிறார். நீ சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமா இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உயிர் தெரிதல் ஆராதனையில் நாங்கள் உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையை தியானிக்கும்படியாய் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்த சபையாரோடு நீர் ஆண்டவரே அவருடைய கரை பிடித்து நடத்துவீராக, குடும்பத்தை நடத்துவீராக. ஆண்டவரே எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி உம்முடைய சமாதானத்தினால் அவளை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.